உலகத்திலேயே எந்த கடவுள் சிறந்த கடவுள்? இந்த கேள்விக்கான பதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபோனை பற்றின எக்ஸாம்பிளே சொல்கிறேன். கொஞ்சம் ஆழமாக கவனித்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபோன் அப்படின்னாலே எல்லாரும் விரும்புகிறது, லைக் பண்ணுறது ஐஃபோன் தான். இந்த ஐஃபோன் நிறுவனத்துக்கே நீங்கள் தான் ஓனர். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஃபோன் ஃபேக்ட்ரிக்கும் நீங்கள் தான் ஓனர். இப்படி வச்சுப்போம். உங்களுக்கு கீழே ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. அந்த ஒருத்தருக்கு கீழே 10 பேர், அந்த 10 பேருக்கு கீழே 100 பேர், 100 பேருக்கு கீழே 1000 பேர். இதுலேயும் ஸ்கில்டு ஜாப், அன்ஸ்கில்டு ஜாப் அப்படின்னு 2 வகையாக இருப்பாங்க. அதாவது ஷார்ட்டாக சொல்லணுன்னா சிஇஓ, மேனேஜர், சூப்பர்வைசர், எம்ப்ளாய்ஸ் இப்படி வச்சுப்போம். ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு ஃபேக்ட்ரியில் 1500 பேர் இருப்பாங்க. இப்போது நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஹானஸ்ட்டாக உங்கள் மனசில் இருக்கிற பதில் சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லவோ இல்லை வேறு யார்கிட்டையாவது இந்த கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பதில் சொல்கிறதோ இதை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உண்மையாக உங்கள் மனசில் இருக்கிற பதில் உங்ககிட்ட சொன்னாலே போதும். ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிற ஆன்சருக்கும் நான் இந்த வீடியோவோட நடுவுலையும் சரி லாஸ்ட்லேயும் சரி சொல்லி இருக்கிற ஆன்சருக்கும் இந்த வீடியோவோட டைட்டிலுக்கும் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புரியும். மறுபடியும் சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கு உங்கள் மனசில் இருக்கிற பதில் சொன்னால் மட்டும் போதும். 1500 எம்ப்ளாய் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருடைய வேலையும், இவங்க எல்லாருடைய திறமையும் நீங்கள் ஒரே ஒருத்தர் தனியாகவே செய்ய முடியுமா? பதில் எனக்கு வேண்டாம், உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே சொல்லிக்கிங்க. உங்கள் மனசில் வர பதில் இதுதான். இல்லை, என்னால் தனியாக ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்ய முடியாது. கரெக்டாக 1500 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை, ஒரு ஃபேக்ட்ரியை, அதுக்கு நீங்கள் ஒரு ஓனராக இருக்க முடியுமே தவிர எல்லா வேலையும் தனியாக உங்களால் செய்ய முடியாது. நீங்கன்னு இல்லை, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த யாராலையுமே முடியாது. நம்மளுக்கு இருக்கிற தகுதியோ இல்லை கெப்பாசிட்டியோ அவ்வளோதான். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பதிலுக்கும் இந்த வீடியோவோட கேள்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்குது. உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி இப்போவும் நீங்கள் தான் ஹானஸ்ட்டாக உங்கள் மனசில் இருக்கிற பதில் சொல்ல போகிறீங்க. என்கிட்ட கிடையாது, உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே சொல்ல போகிறீங்க. இப்போது 1500 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஒருத்தர் தனியாக, அதாவது உங்களை படைச்சார் இல்லையா உங்கள் கடவுள், அவரால் 1500 பேர் செய்யக்கூடிய வேலையை தனியாக செய்ய முடியுமா முடியாதா? இதுக்கான பதில் உங்கள் மனசில் இருந்து ஒரு சின்னதாக வாய்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். கரெக்டாக? வெயிட், இன்னும் நான் வீடியோ முடிக்கல, உங்களை ஆழமாக புரிய வைக்கிறேன். முடியாது அப்படின்னா கடவுள் அப்படின்ற ஒருத்தருக்கு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு அர்த்தம். முடியும் அப்படின்னா 1500 பேர் இல்லை, 1,50,000 பேர் செய்யக்கூடிய வேலையை கூட ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே எது வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா படைத்ததே அவன் தானே. நான் சொல்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை இப்போவும் உங்களுக்கு புரியலையா? நான் 1500 பேர் சொன்னது எம்ப்ளாயோ இல்லை ஸ்டாஃபையோ கிடையாது. இந்த உலகத்தில் மனம் கொண்ட மனுஷனாக வாழ்ந்துன்னு இருக்கிற மதம் சார்ந்த கடவுளைத்தான் நான் 1500ன்னு சொன்னேன். எத்தனை கடவுள் பேர் சொல்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில் மட்டும் அவ்வளோ எதுக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை கிராமம் இருக்குது? ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒன்றும் இல்லை 2 குலதெய்வம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிங்க. கடவுளுக்கு யார் உதவியும் தேவையில்லை, அவன் தனியாக தான் இருக்கான். இல்லை என்னால் முடியல, எனக்கு இன்னொருத்தர் உதவியும் வேணும் அப்படின்னா அப்போது அவன் கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். கடவுள் அப்படின்னாலே ஒருத்தன் மட்டும்தான், அவ்வளோதான். கடவுள் ஒன்றான்னு எனக்கு தெரியாது, ஆனால் 2ஆக இருந்தால் அது கடவுள் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்தால் போதும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது யாராக வேணாலும் இருக்கலாம். இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை புத்திசமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது எங்கள் மதம் சார்ந்த மக்கள் மட்டும்தான் எங்கள் கடவுள் காப்பாற்றுவார். அதுலேயும் சில வழிமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, எங்கள் முன்னோர்கள் சொன்ன மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. இது எல்லாம் செய்யலைன்னா தெய்வ குத்தமாகிடும் அப்படின்னு பயந்து இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் புதுசாக ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு கடவுளோட அருள், அதாவது பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒன்றும் தனியாக சொல்லவும் வரல. இந்த தெளிவு உங்ககிட்ட இருந்தால் போதும். என்ன, நீங்கள் கடவுளை நம்பினாலும் சரி, இல்லை நம்பினாலும் சரி, அதையும் தாண்டி நீங்கள் கடவுளை மறந்தாலும் சரி, அவன் உங்களை மறக்கவும் மாட்டான், கை விட்டுறவும் மாட்டான். கடவுளை தேடி நீங்கள் போக வேண்டாம். ஒரு நல்ல நோக்கம் உருவாக்கி அதை தீர்மானம் பண்ணி டெய்லி அது பின்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். உங்கள் கடவுள் எப்போவுமே உங்களுக்கு துணையாகவே உங்கள் கூடவே இருப்பார். என்னை நம்புங்க. லாஸ்ட்டாக சொல்கிறேன், கடவுள் ஒன்றான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரெண்டாக இருந்தால் அது கடவுள் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.